நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மாநில மொழியில பேசுவதில்லை. பாரத நரேந்திர மோடி எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மக்களையும் பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் பேசுகிறார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி என்றும் ஒரு அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இல்ல, அதை பத்தி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்ப கட்சியை யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை. பிராந்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பிராந்திய கட்சிகளுக்கு பிராந்திய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தேசிய கட்சி பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்ல, அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம். பிராந்தியத்துக்கு அதாவது மாநில அளவிலான உரிமைகளுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. மாநில அளவிலான பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார். அண்ணாமலை பாதிப்பது இருக்குமா? எந்த விதமான பாதிப்பு